கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே பண ஆசை வரும் பொழுது அது இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி அவர்களே வேதனைகளை தேடிக்கொள்ள ஏதுவாய் அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் போதுமென்கிற மனதுடனே நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது, குறுக்கு வழியிலே போய் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, அநேக சோதனையிலே, கண்ணியிலே, பலவிதமான இச்சைகளிலே மனிதர்கள் விழுந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசையை விட்டு விலக வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆனால் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியிலே மற்றவர்களுடைய நிலத்தை அபகரிப்பது, மற்றவர்களுடைய வேலையை அபகரிப்பது, மற்றவர்களுடைய காரியங்களை இச்சிப்பது, இப்படிப்பட்ட இச்சைகள் வரும்போது இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி வேதனையிலே சிக்கிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஓட வேண்டும். நீதியான காரியங்களை நாட வேண்டும். தேவ பக்தியோடு வாழ வேண்டும். விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாட வேண்டுமாம். ஏனென்றால் நம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை என்ற தீமை இருக்கும் என்றால் நம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சரியாய் தோன்றலாம், ஆனால் அது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே பண ஆசை இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசை வரும் பொழுது மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்கள், மற்றவர்களை ஒடுக்குகிறார்கள், ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்குகிறார்கள். அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும். தேவன் அவர்களுக்காக வழக்காடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே பணாசையிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதனால் வருகிற வருமானம் போதும் என்று போதும் என்கிற மனதுடனே வாழ்வோம். ஹல்லேலூயா. அதுவே தேவ பக்தி. நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்கிற வேலைகளிலே உண்மையும் உத்தமமாய் வாழும்போது பரிபூர்ண நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியான காரியங்களை நாடுவோம். இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு வாழ்வோம். பொறுமையையும் சாந்த குணத்தையும் நாடுவோம். கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கென்று ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த உலகத்திலே பண ஆசையிலே விழுந்து போகாதபடிக்கு பண ஆசையை வெறுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையும் உத்தமத்தோடு வேலைகளை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் பல மாதங்களாக வேலைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். ரீமா ரபா ரபா தூரா ஷேதேனே கரதரபலாம் ரபா கபரா ஷகலக துனி கரதரபலாம் ரியாந்த ரஷாதி நிமர ஹரதர ஷாலாதனி கரதரபலாம். என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் எல்லாம் கடன் பிரச்சனைகளே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்களோ
என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. அந்த குடும்பத்தில் உள்ள பண பிரச்சனைகளை நீக்கி போடுவீராக. அவர்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்களிலும் என் தேவனே கூட இருங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும். ரீதா நாஷே தீனி மாரா கரதரபலாம் ரபா கபரா ஷாக்கலாக துணி கரதரபலாம். என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு சமாதானம் இல்லாமல் குழப்பத்தோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. அந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள், பிரிவினைகள் உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் குடும்பத்தை இணைக்கிறவர், என் தேவன் குடும்பத்தை கட்டுகிறவர். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவீராக. உடைய கரங்களில் ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. அந்த குடும்பத்துக்கு உள்ள எல்லா காரியங்களையும் சந்திப்பீராக. தேவைகளை சந்திங்க, பிள்ளைங்க பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையை சாதமாக மாற்றி விடுங்க. அப்போ அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி சமூகத்திலே காத்திருக்க, அதிகாலையில் இருந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிற தெய்வம் நீர் மாத்திரமே. எங்களை முற்றிலுமாக பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. இப்படி சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை எங்களை தொடரட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிகொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு தத்தம் செய்தவர். ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாக பணாசை விட்டு விலகி ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் உமக்கென்று வாழ, உண்மையோடு வாழ, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. இப்படி சமூகத்திலே தஞ்சமாகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.